அம்மா பாப்பா காவேரி கிட்ட பேசுறதுக்காக ஸ்கூல் வாசலுக்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியும் பிரின்சிபல் மேடம் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு தங்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு டென்ஷனோடு இருந்ததுனால அவங்க வாசலில் நின்று அம்மா பாப்பாவை கவனிக்காமல் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா பாப்பாவும் ரொம்பவே சோகமடைஞ்சிடுறாங்க. அதனால் தலை குனிஞ்சு போய் அதே இடத்துல ரொம்ப நேரமாக தன்னோட அப்பாவுக்காக வெயிட் பண்ண அப்போ ஒரு வழியாக விஜயுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு அம்மாவை பார்த்த உடனே விஜய்க்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு புரிஞ்சிடுது. அதனால் அவங்க பாப்பா கிட்ட, என்ன அம்மு, மிஸ் எங்க, நீ ஏன் தனியாக நிற்கிற, அவங்களுக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன, மிஸ் ஒன்று ஏதாவது திட்டினாங்களான்னு அவங்க பாட்டுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க, ஆனால் அம்மாவும் விஜயை பார்த்த உடனேயே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அம்மாவை கட்டி பிடிச்சி விஜயும், என்னம்மா என்னாச்சு, காவேரி மிஸ் ஒன்று ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் அம்மாவும், இல்லைப்பா, இதுக்கப்புறமா நம்ம காவேரி மிஸ்ஸை பார்க்க வேண்டாம், அவங்க கூட பேசவும் வேண்டாம், நம்ம இதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்குமே போக வேண்டாம், ப்ளீஸ் நீங்களும் இதுக்கப்புறமா மிஸ்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே விஜயும், ஏன் அம்மு, ஏன் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, மிஸ் ஏதாவது உன்னை திட்டாங்களான்னு கேட்க, ஆனால் அம்மாவும், இல்லை டாடி, நான் ஒன்றும் மிஸ்ஸை திட்டல, மிஸ்ஸும் என்னை திட்டல, ஆனால் நம்மளால தான் மிஸ் எல்லாருக்கிட்டையுமே திட்டு வாங்கி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, என்னால் அதை பார்க்க முடியல, அதனால தான் இதுக்கப்புறமா நம்ம மிஸ்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயும், ஏன் நம்ம மிஸ்கிட்ட பேசினா யார் அவங்கள திட்டுறாங்க, என்ன தான் நடந்துச்சு முழுசாக சொன்னால் தானே அப்பாவுக்கு தெரியும்னு கேட்க, உடனே அம்மாவும் பிரின்சிபல் மேடமும் மற்ற மேம்ஸும் காவேரி மிஸ்ஸை திட்டின விஷயங்களையும் அவங்க என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு விஜய்க்கும், சரி பிரச்சனை அப்போ இங்கே இல்லை, எல்லாம் ஸ்கூலில் தான் இருக்குது, நம்ம எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, இவ்வளோ தானா, இங்கே பாரு, பிரின்சிபல் மேடமுக்கு உனக்கு மிஸ்ஸை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியவே இல்லை, மிஸ்ஸு தான் தேவையில்லாமல் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போவே போய் நம்ம பிரின்சிபல் மேடம் கிட்ட எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பேசிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு உடனடியாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பிரின்சிபல் மேடமோட ரூம் வாசலுக்கு வெளியவே அவங்கள உட்கார வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனேயே விஜய் பிரின்சிபல் மேடம் கிட்ட, மேடம் நான் அம்மாவோட அப்பா, தெரியும் சார், வாங்க வந்து உட்காருங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஃபீஸ் விஷயமா பேசணுமான்னு கேட்க, ஆனால் விஜயும், இல்லை மிஸ், இந்த மாதிரி எங்களால் நீங்கள் காவேரி மிஸ்ஸை திட்டினதாக கேள்விப்பட்டேன். உடனே பிரின்சிபல் மேடமோட முகமே மாறிடுது. இதை கவனித்த விஜயும், மேடம் நாங்கள் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கோன்றதை உங்ககிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், அதனால தான் நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், அவங்க வேறு யாரும் கிடையாது, அவங்க என்னோடய ஒய்ஃப் தான். இதை கேட்டுட்டு ஷோக்கான மேடமும், என்ன உங்கள் ஒய்ஃபா, இல்லையே அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, அன்மேரிட்லாம் போட்டிருந்துச்சு, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு அவங்க பாட்டுக்கு டென்ஷனில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜயும், ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக எங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றதை காதால் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் காவேரிக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு கண் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு பிரின்சிபல் மேடமே ஷாக்கிங்கோட, என்ன சார் ஏதோ மூவிஸில் வர்ற மாதிரி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாகவே இப்படியெல்லாம் ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடக்குமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, என்னால் இதை நம்பவே முடியலன்னு சொல்ல, உடனே விஜயும் உடனடியாக அவங்களும் காவேரியும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதுவும் வளகாப்பு டைமில் எடுத்த ஃபோட்டோன்னு எல்லா ஃபோட்டோஸையுமே எடுத்து அவங்க பிரின்சிபல் மேடம் கிட்ட காட்ட, இதை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லா உண்மையுமே புரிய வந்துடுது. ஆனாலும் அவங்களுக்கு சில பல குழப்பம். அதனால் அவங்க விஜய்கிட்ட, சார் இப்படி இருந்தால் நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது, என்ன தான் அவங்களுக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவும் இல்லைனா அவங்களோட குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஞாபகங்கள் வரலனாலும் நீங்கள் என்கிட்ட இப்படி ஃபோட்டோவை காட்டின மாதிரி அவங்கக்கிட்டேயுமே இப்படி காட்டலாம்ல, ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை மேடம், நான் இதை யோசிக்காமல் ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட நல்லா விசாரித்தோம், நாங்கள் இப்படி அப்படியே உண்மையை சொல்லக்கூடாது, அதுவாக தான் அவங்களுக்கு ஞாபகம் வரணும், நாங்கள் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். ஆனால் இப்போது நானும் என் குழந்தையும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லைனாலும் எங்ககிட்ட ரொம்பவே சகஜமாக பேசி பழகுறாங்கன்னா அது அவங்களோட மனசுக்குள்ளே இருக்க பாசம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அது மூலயமாவே அவளோட ஞாபகத்தை வர வச்சிடலான்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பிரின்சிபல் மேடமும், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, ஆனாலும் ஒரு அம்மா இல்லாமல் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுதுன்னா இதை பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன ஃபேவர் கேட்க வரீங்க. உடனே விஜயும், ஒரு ஃபேவரும் வேண்டாம்,
இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேரையும் அப்படியே இருக்க விடுங்க. தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அது இதுன்னு நினச்சி நீங்கள் காவேரியை ப்ளேம் பண்ணியோ இல்லை திட்டியோ அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாவே எங்களுக்கு போதும். மற்றபடி படிப்படியாக என்னோட பொண்டாட்டிக்கு அவளோட ஞாபகம் வரும். அப்படி வரலனாலும் நாங்கள் எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதனால இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிக்க. அதுவும் கண்ணில் தண்ணியோட இப்படி விஜய் பேசுறதை கேட்டுட்டு அந்த பிரின்சிபலோட மனசே இறங்கிடுது. அதனால் அவங்க சரிங்க சார், சரி, இதுக்கப்புறமா நான் இதில் தலையிட மாட்டேன். அதே நேரத்தில் நீங்களும் எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறது கரெக்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த உண்மையை நான் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் இருந்து நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி வெளியே தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாரும் என்னையும் தப்பாக தான் நினைப்பாங்க. எனக்கு இந்த ஸ்கூலோட மான மரியாதையும் முக்கியம். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, முக்கியமாக ஸ்கூல் முன்னாடி இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்ல உடனே விஜயும் கண்டிப்பாக மிஸ், கண்டிப்பாக நாங்கள் இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டோம். நான் ஒரு லிமிட்டோடு பேசுகிற மாதிரியே வச்சுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பிரின்சிபலும் சரி அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நானும் இந்த விஷயத்தில் காவிரியையோ இல்லைனா அம்மாவோ எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், போயிட்டு வரலான்னு சொல்ல உடனே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே வந்த விஜயும் ரொம்பவே கவலையாக உட்காந்துருக்க அம்முக்கிட்ட. அம்மு, இதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வா நம்ம போய் காவேரி மிஸ்ஸை பார்க்க போகலான்னு சொல்ல. ஆனால் அம்மாவும் தயக்கத்தோட இல்லை டாடி, நான் பார்க்க போனால் மிஸ்ஸு திட்டு வாங்குவாங்கல்ல, வேண்டாம், என்னால் மிஸ் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்ல. ஆனால் விஜயும் நான் பிரின்சிபல் மேடம் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன், இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸை திட்ட மாட்டாங்க, வா இந்த விஷயத்த நம்ம உங்கள் மிஸ் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலான்னு அவங்க வீட்டுக்கு போனால். ஆனால் அதுக்கு முன்னாடியே ரொம்பவே சோகத்தோட எதையோ பறி கொடுத்தவங்க மாதிரி காவேரி ரொம்பவே சோகத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ இது கவனித்த சாரதாவும் என்ன மறுபடியும் இவ தம்பிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காளான்னு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் அவங்கக்கிட்ட போயிட்டு, என்னடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் ஃப்ரெஷ் கூட ஆகாமல் இப்படி உட்காந்துருக்க, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. உடனே காவேரியும் அழுதுகிட்டே, அம்மா எனக்கு அந்த அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருக்குமா, நான் அவகிட்ட நார்மலாக தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ என்னையும் மீறி அவன் மேலே நான் ரொம்பவே பாசம் காட்ட ஆரம்பிக்கிறேன். ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சு தான் முதல்ல விலகி போனேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ராகவால் நிறைய பிரச்சனை. இப்போ என்னடான்னா இப்போ பிரின்சிபல் மேடமும் அங்கே இருக்க டீச்சர்ஸுமே நான் அவளுக்கு மட்டும் ரொம்பவே ஃபேவர் பண்ணுறதை நினச்சி இன்றைக்கி நிறையவே பேசிட்டாங்கம்மா. இப்படியே நீடிச்சிச்சுன்னா என்னோடய வேலை கூட அவங்க வாங்கிடுவாங்கன்னு தோணுது. வேலையே எனக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது வேலைக்காக பார்க்குறதா இல்லைனா அம்மு மேலே இருக்க பாசத்துக்காக பார்க்குறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. நான் சொன்னால் சிரிப்பு, பேசாமல் இந்த வேலையே வேண்டாம், அம்முவை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுன்னு கூட எனக்கு தோணுது தெரியுமான்னு சொல்ல. அப்போது இப்படி ஒரு வார்த்தையை காவேரி சொல்கிறத கேட்டுட்டு சாரதா மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காவேரி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்த விஜயும் இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அதுவும் குட்டி காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்போனா மிஸ்ஸுக்கு நம்ம மேலே அவ்வளோ பாசம் இருக்கான்னு சொல்லிட்டு மிஸ் அப்படின்னு சொல்ல, அப்போது குட்டி காவேரியோட வார்த்தையை அதாவது வாய்ஸை கேட்ட உடனேயே ரொம்பவே ஹாப்பியான காவேரியும் உடனடியாக எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிட்டு குட்டி காவேரியை கட்டி பிடிச்சி ஏன்னே தெரியாமல் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி குட்டி காவேரியும் ஆள ஆரம்பிக்க இது ரெண்டையுமே பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க விஜய். அப்போ 3 பேர் இப்படி பாசத்தால் அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு சாரதாவும் இவங்க 3 பேரும் கூடிய சீக்கிரம் சேரணும் கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயும் போதும் போதும் மிஸ், நீங்களும் அழுதிங்கன்னா இப்போ பாருங்கள் அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அம்மு என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான், இந்த விஷயத்துக்காக நான் பிரின்சிபல் மேடம்கிட்டையும் பேசிட்டேன். என்ன பிரின்சிபல் கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் சார் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்க, ஆனால் விஜயும் போதும் போதும் மிஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் மேடம் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுட்டேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறமா நீங்கள் அம்முக்கிட்ட பழையபடி நடந்துக்கலாம், அவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீங்களும் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ தான் காவேரிக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஆனாலும் அவங்க, ஆமாம் நீங்கள் என்ன சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினீங்க? நானும் அவங்கக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், தாய் இல்லாத குழந்த பாசத்துக்காக தான் என்கிட்ட வரான்னு சொன்னேன், ஆனால் அப்போ கூட அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தானே பேசினாங்க, உங்ககிட்ட மட்டும் எல்லாத்துக்கும் எப்படி சரின்னு சொன்னாங்கன்னு கேட்க. ஆனால் சாரதாவும் தம்பி உண்மையை சொல்லியிருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு, என்னடி அதான் தம்பி பேசிடுச்சுன்னு சொல்லிடுச்சுல்ல, அப்புறம் என்ன அதில் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், சரி நீங்கள் உள்ளே வாங்க தம்பி, வாங்க காஃபி குடிங்கன்னு கூப்பிட. ஆனால் விஜயும் காவேரி என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களோட முகத்தை பார்க்க, ஆனால் காவேரியும்
உள்ளே வாங்க சார்னு உரிமையோடு கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே வருத்தப்பட, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறமா காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியுமே காவேரி விஜயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை சாரதாவும் கவனிக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்முவை தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு சில விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நீ வந்து பாருன்னு அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் அங்கே அம்மா போனதுக்கப்புறமா மறுபடியுமே காவேரி தயக்கத்தோட, சார் காலையில் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதிலை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையேன்னு கேட்க, விஜயும் என்ன கேள்வின்னு தெரியாத மாதிரி கேட்க, காவேரியும் என்ன சார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்க, உடனே சாரதா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு விஜயும், இது வரைக்கும் இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் அம்மாவோட ஃப்யூச்சருக்காக அவளுக்கு பிடிச்ச யாரையாவது ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன்னு அவங்க ஒரு மாதிரி காவேரியை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்ற மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே காவேரிக்கும் புரியுது. அதனால் அவங்க ரொம்பவே கோபம் ஒன்றும் படலை, லைட்டாக பதட்டம் மட்டும் தான் படுறாங்க. இதையுமே கவனித்த விஜயும் இன்னும் கொஞ்ச நாளில் என் பொண்டாட்டி என் கூட வந்துடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் போட சாரதாவோ பாப்பாவை விளையாட வச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசினதை சாரதாவும் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் காவேரியும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா புரியுது. ஆனால் எப்போ தான் அவங்களுக்கான ஞாபகம் அவங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுதுன்றதை மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.